எல்லாருக்கும் காலை வணக்கங்க. இன்னைக்கு நாங்கள் மூலிகை தோட்டம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். பரவாயில்ல, அங்கே ஒன்று இங்கே ஒன்று மூலிகைலாம் இருக்குதுங்க. ஒரே இடத்துல கொண்டு போய் வச்சு தண்ணி விடுறதுக்கு வசதியாக இருக்குதுங்க. பார்த்தா அதுக்கு அங்கங்கே இருக்கிறதுனால அந்த ப்ரஷ் கட்டர் அடிக்கிற போது எங்கள் வீட்டுக்காரரு அதையும் சேர்ந்து எல்லாம் பிச்சு போடுறாரு, குரங்கு வச்ச மாதிரி. அதனால ஒரே இடத்துல வச்சிட்டோம்னா நம்ம எடுத்துக்கிறதுக்கு வசதியாக இருக்குங்க. கொஞ்சம் இப்போ இதாகாமல் இருக்குது. அதனால் எல்லாம் தோண்டி எடுத்துகிட்டு போய் ஒரே இடத்துல நட்டு வச்சிடலாங்க. என்னென்ன மூலிகைகள்லாம் நடலான்னு சரி நடலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது மூலிகை நடுற அது ரைட்டு, ஓகே, தப்புன்னு சொல்லு. நான் மூலிகை வனம் உருவாக்குறேன், அதுக்கு ரைட்டு. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? குரங்குன்னு எதுக்கு வருது? குரங்குதே அப்படி எதை பார்த்தாலும் பிச்சு போடு. நானும் பல தடவை சொல்லிட்டு இங்கே செடி இருக்குது வெட்டிடாத. என்ன சொல்ல வர நீ? குரங்கு கையில் பூ மழை கிடைச்ச மாதிரி அப்படின்னு சொல்ல வந்தேன். நீங்க மனிதர் தான், சந்தேகம் எவ்வளவு பாதுகாப்பா உனக்கு காவல் காக்கணுங்கிறதுக்காக கையில ஒரு கடப்பாறை கூட எடுத்து வந்து என்னை காவல் காக்கிறதுக்கு அதெல்லாம் வேண்டியதில்லை. என்னை நானே காவல் இருந்துக்குவேன். ஆனா இப்படி குரங்குன்னு சொல்லிட்டே இருந்தாலுமே குரங்குன்னு சொல்லி மனுஷன் குரங்குன்னு தான் வந்தான் அப்படின்னு ஆய்வுகள்லாம் சொல்லுது. சரி, சரியா? அந்த புத்தி மறுபடியும் எனக்கு கொஞ்சம் இருக்கிறது தப்பு இல்லையே. அது எல்லாத்துக்கும் அது மரபு ரீதியா வர்றதுதான். உனக்கு இருக்குன்னு நான் சொல்ல முடியாது, அது சிக்கலா போயிரு. ஆனா எனக்கு கொஞ்சம் இருக்குது. சரி வாங்க, என்னென்ன மூலிகைலாம் நடுறான்னு பார்க்கலாம். சரி வாங்க. இந்த மட்டை வேறு இங்கே ஓட்டு வச்சுட்டீங்க. ஏதோ பூச்சிகளையும் ஏதாச்சும் மேலே எகிரின்னு எனக்கு ஒரே பயம். நம்மளுக்கு தான் பூச்சி, சாரி பாம்பு, பூச்சின்னு சொன்ன மாதிரி உங்களுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிருமே. ஐயோ குத்திடுவீங்க போல நான் இருந்துக்கிறேன். சொல்லுங்க, அது என்ன செடின்னு? இது தூதுவளைங்க. சரி, இப்போ இதை தோண்டிட்டு போய் மறுநடவு பண்ண போகிறோமுங்க. தோன்றதுக்கு முன்னால் இங்கே நிழலாம் போச்சுங்க. தூதுவளையெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு சளி பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதையெல்லாம் போட்டு செலவு ரசம்னு சொல்லுவாங்க. தலரசம். தலரசம். அந்த தலரசத்தில் இது முக்கியமான ஒரு இடுபொருளுங்க. இதையெல்லாம் போட்டு நம்ம ரசம் வச்சோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ பெரிய சளி கபமாக இருந்தாலுமே 2 நாளில் ரெடி ஆகி போயிரு. அவ்வளோ அற்புதமான மூலிகைங்க. இதை இப்போ மறுநடவு பண்ண போகிறோம், பார்த்துக்குங்க. இப்போ இங்கே இருக்கிற அப்பக்கோவையுமே தூதுவளையும் எடுத்துட்டோங்க. நீ அப்படியே ஒரு 2-3 தொட்டிகள் செடிகளெல்லாம் வாங்கி வச்சுக்கிறேன். அது இன்னும் பிரண்டையெல்லாம் இருக்குது, அங்கே போய் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கற்பூரவள்ளி வச்சோங்க முதல்ல. சரி ரொம்ப இருக்குதுன்னு சொல்லி இங்கே கொண்டு ஓட்டு வேலிக்கு வெளியில் ஓட்டோம் கட் பண்ணி. அது என்னடானா பாருங்க, பூரா கற்பூரவள்ளி இந்த வேலிக்குள்ளே பூரா முளைச்சிருச்சு. முதல்ல இருந்த இடத்துல காஞ்சி போச்சுங்க. இங்கேருந்து முறிச்சிட்டு போய் அங்கே வச்சுக்கலாங்க. ரொம்ப நல்லது. பஜ்ஜி போடல, சளிக்கு ரொம்ப நல்லது. போதுங்க. இது வச்சாலே ஒரு இணுக்கு வச்சாலே ஊர் பூரா பரவீர். போதுங்க. இப்போ என்னன்னாங்க, இந்த வேலி பூராமே கிட்டத்தட்ட எல்லாம் மூலிகை தான். பாருங்க, இது பாருங்க, கோவப்பழம்ங்க. கோவக்காயின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இது கோவை இல்லைங்க, கண்ணாடி ஓட்டிருக்கிறீங்களா? இது பாலக்கொடி. ஓ, பாலக்கொடியா? கோவக்கொடி. அது கோவக்கொடி பாருங்க, இங்கே இருக்குது. இது கோவை. ஓ ரைட், அதுதான் கோவக்கொடி. நான் டெஸ்ட் பண்ணேன். ஓ, யானை டெஸ்ட் தெரிஞ்சிருக்குதா இல்லையாருக்காக டெஸ்ட் பண்ணேன். பாருங்க, முடக்கத்தான் இங்கே இருக்குது பாருங்க. சரி, இது முடக்கத்தானுங்க. பட்டு சொடி முடக்கத்தான். ஆமாம் பாருங்க. அப்புறம் இது நாயுருவி. வேலியில் பார்த்தா நிறைய மூலிகை தான் இருக்குது. சரி, நம்ம அதுக்கு வேலியில் வளர்றையில விட்டுட்டு இந்த இதை எடுத்து வச்சிட்டோம்னாங்க ஒரே இடத்துல வச்சுக்கலாம். களை வெட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் வசதியாக இருக்குது. அதனால எடுத்துகிட்டு போய்க்கலாங்களா? இப்போ நேற்று வேற ஒரு இதில் முக்கணிகள் பார்த்தோம். அப்புறம் என்ன, ஐம்பெரும் கீரைகள் பார்த்தோம். ஆமாம், ஐம்பெரும் கீரைகள் பார்த்தோம். ஐம்பெரும் மூலிகை வைக்கிறது. இப்போ மூலிகைகளில் அது ஒரு பேர் வெயி நீ. சரி, அங்கே போய் முக்கணி, ஐம்பெரும் கீரை, இது என்ன ஒரு பேர் வைக்கலாம் இப்போ? சரி, வா வா, அப்புறம் சொல்லலாம். போய் ஒரே இடத்துல வச்சுக்கலாங்க. எல்லாம் நிழலாயிடுதுங்களா? வேலியில் வளர்றது வேட்டிலுமே ஒரு குட்டை நட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்குங்க. பாருங்க, பிரண்டை வேலியில் ஓடி கிடக்குது. செல்வி, ஏங்க இந்த ஐடியாவுக்கு உனக்கு ஒரு பாராட்டு தெரிவிச்சு பாருங்க. இது வரைக்கும் உலகத்தில் யாருக்குமே பிரண்டை மாலை போட்டிருக்க மாட்டாங்க. என்னுடைய சம்சாரத்துக்கு நான் பிரண்டை மாலை போடுறேன். கைவிடு. இந்த பிரண்டை மாலை போடல, கைவிடு. இந்த அம்மா வடிவேலோட
ஆமா அது மாதிரி போட்டா ஒரு போஸ் விடு பரண்ட மாலை போட்டு. இல்ல வடிவேலு ஒரு காமெடி வரும்ல, உன்னை பெத்ததுக்கு இந்த வகத்தை பிரண்டை கொண்டே அடிச்சுக்கோணும் அப்படின்னு சொல்லி, இப்போ உங்களை கட்டுறதுக்கு நான் தான் அடிச்சுக்கோணும் போல தெரியுது இந்த பிரண்டை கொண்டே என்னை கட்டுனதுக்கா? ஆமா ஆமா அதுக்கும் கூட என்னமோ இந்த எதுக்கு இந்த கட்டுற காய் வெட்டுறக்கு வாங்கினீங்களா அப்படின்னீங்கள, இப்போ எதுக்கு அதில் பிரண்டையும் கூட எடுத்து கட் பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க என்னை சொன்னீங்க. அது வேற ஒன்றும் இல்லை, இது கட்டரை வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சிருந்தோன்னு வச்சுக்கோ, என்னடா என்ற வீட்டுக்காரர் கட்டரை பயன்படுத்தவே மாட்டேங்கிறாரு என்ற மேல இருக்கிற கோபத்தை இந்த கட்டரை மேலே காமிக்கிறாரு அப்படின்னு நினைப்பு நீ. அதனால இப்போ உன்ற மேலே ரொம்ப பிரியம் அதிகம், அதனால நீ வாங்கின இந்த கட்டரை மேலேயும் பிரியம் அதிகமாகிடுச்சு. இப்போ எதுக்கு இப்படி பட்டறை போட்டு உட்காந்துருக்குற? அது இப்படி உட்காந்து கட் பண்ணாதான் பிரண்டை நல்லா தலையுமாமா. ஓஹோ, பிரண்டை சொல்லிச்சா? ஆமாம் பரவாயில்லையே, பிரண்டை எல்லாம் கூட பேசுது. பிரண்டைன்னு எல்லாமே சென்டர் கூட. ஓஹோ, நாய் ஆடு மாடு கோழி பரவாயில்ல, நான் ஒருத்தன் தான் பேச முடியாது. நீங்கள் அப்புறம் பேசாமல் என்ன ஓமச்சாடையாக பண்ணிட்டு இருக்கிறீங்க, வா எப்படி வருதுன்னு வருங்க. அடுத்ததான் உருட்டு பிரண்டைங்க பாருங்க, இது வந்து நர்சரியில் வாங்கிட்டு வந்த உருட்டு பிரண்டை, இதெல்லாம் சாப்பிட்டதில்லை உருட்டு பிரண்டை. சரி, இது இப்போ இலப்பரண்டை வச்சாச்சு, சதுர பிரண்டை ரெடி ஆயிடுச்சுங்க, அது இங்கேயே இருக்குது. இப்போ உருட்டு பிரண்டை வாங்கிட்டு வந்துட்டேன், எப்படியே வச்சுக்கலாமா? அப்படி இல்லை, இதெல்லாம் வேறு வந்துருப்பாரு. வேறு எப்படி? சரி சரி, இதெல்லாம் வேறு வந்துடும். சரி, இது என்ன வேறு வந்தாச்சு வேறு. இப்போ இங்கே கட் பாருது, இதையும் கூட கட் பண்ணலாம். கட் பண்ணி தலையாம இருப்போது, அதெல்லாம் வந்துடும் முடு. சரி சரி, நடவு ஓட்டுடலாங்களா? முதல்ல சதுர பிரண்டையிலேருந்து ஆரம்பிக்கிறேங்க. சதுர பிரண்டை உருட்டு பிரண்டை கொத்துறீங்களா? இரு நட போடுறதுக்கு முன்னால் இப்போ சூரிய இப்போ தான் மேலே வந்துட்டு இருக்காரு, அவர் ஒரு சூரிய வணக்கம் போட்டுக்கலாம். அப்படி போடக்கூடாது, நீட்டி உளுந்து போடணும். நீட்டியெல்லாம் விழுக முடியாது, அவருக்கு இப்படி போட்டாலே போது, அவர் அதுக்கு அப்படி அதான் பாராட்டுவார் அவர். கல்லாட்டாக்கு கொத்துங்கோ, நான் நடவு ஓட்டுறேன். முதல்ல நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிற போது கடலை ஓடுவாங்க, இப்படித்தான் இப்படி வச்சுட்டு இப்படி விவசாய தண்ணி வாயிற பூமியா இப்படி போடுவாங்க, இப்படி போட்டே போவாங்க. நாங்கள் என்ன பண்ணுவேன், தண்ணி கட்டின பிறகு நான் தான் அப்படி பண்ணுவேன். கடலை காக்காய் முடுக்கிறதுக்கு அனுப்பிச்சுடுவாங்க எங்களை. நான் என்ன பண்ணுவேன், போய் தண்ணி வாய்ந்த காட்டில் நல்லா ஊறி இருக்கு கடலக்காய். அப்புறம் இந்த தாரை தெரியும் பாருங்க, அதுக்குள்ள பறிச்சு பார்த்தோம்னா ஒரு கடலக்காய் இருக்கு. அவை விதைச்சு விட்டு வந்ததுமே நான் போய் அதில் வருது 2 நாளைக்கு முளைப்பு வர்ற வரைக்கும் பூரா பொறிக்கு தின்னு போட்டு வந்துருக்கு. அது ஒருத்தருக்கு தெரியாது, இப்ப வீடியோ பார்த்தாங்களா தான் தெரியும். அப்புறம் கடலக்காய் காய் பிடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் காக்கா வரும், அதை பிடுக்கறதுக்கும் போவோம். என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, இப்படி களைச்செடி இருந்ததுன்னா சுத்தி பறைக்கிறது, கடலக்காய் பூரா பிச்சு விட்டுரு எடுத்துக்கிறது. களைச்செடி அப்படியே இருக்கு, உயிரோட தான் இருக்கு. கடலக்காய் மட்டும் வரப்போறதுல இருக்கிறது நல்லா பொகுன்னு மண் இருக்கு. தின்னு போட்டு காய் வந்த பிறகு அப்புறம் கடலக்காய் செடி பிடுங்கு பாருங்க, அப்பத்தான் தெரியும். அப்புறம் ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவா, பறைக்க முடியலன்னா செடியே பிடிங்கி கடலக்காய் பறிச்சு போட்டு நட்டு வச்சுட்டு வந்துடுறது. அப்புறம் இவ போய் காட்டுக்குள்ள எல்லாம் பார்த்தாங்க. சின்ன வயசுல எத்தனை திருட்டுத்தனம் பண்ணியிருக்காங்கட்டு. அப்புறம் திங்கிற கிடைக்கல என்ன பண்றது, இப்போ வேட்டவா கிடைக்குது எல்லாம் இதுக்கு திங்கிறக்கு. பாருங்க பூரான் பாருங்க, நம்ம வேலை செய்ய கால் கடியில் வருது. இப்படித்தான் பூரான் கடிக்கு தேல் கடிக்கு வேலை செய்யற போது. நீ கடி வாங்கியிருக்கிற இதெல்லாம்? கடி வாங்காம இருக்க முடியுங்களா? பசுக்குன்னு கையை வைக்கிற உள்ளிருந்து பூரான் வருது. கடிச்சதுமோ? கடிச்சதுன்னா இப்போலாம் ஓடி இருப்பில்ல, அலறி அடிச்சு. சரி விட்டுரு அதை விட்டுரு. பாருங்க, இது வெள்ளை கரிசலாங்கண்ணி, இன்னொன்று வந்து மஞ்சள். அது கூடவே பாருங்க மல்லி செடி வந்திருக்குது, அதையும் ஒரு பக்கமாக வச்சு விட்டுல. பாருங்க எப்படியோ உள்ளே வந்துருச்சு போல தெரியுது, குச்சியில் மல்லி செடி இருக்குது பாருங்க.
இங்கேயே வச்சு பார்க்கலாம். தினமும் நிறைய குழி தோண்டி விட்டு போயிருக்குது ஏன பொண்ணு. இது வந்து மஞ்சக்கரிசலங்கண்ணி. இந்த பாத்தியில் பூராமே கற்பூரவள்ளி நட்டுக்கலாங்க. இது குழந்தைகளுக்கெல்லாம் எண்ணெயில் காய்ச்சி தலைக்கு தொடவில் சளி இருந்ததுன்னா பஜ்ஜி போடல. ரசம் வைக்கிற போது மூலிகை ரசம் வைக்கும் பாருங்க, தலை ரசம், அதுக்கு 2 கூட போடலாம். ஒரு தாண்டை கிள்ளி வச்சாலே பூரா படந்துக்குங்க. வேண்டாங்க வேண்டாங்க. பாருங்க, இது வந்து அப்பக்கோவை கொடிங்க. இது வந்து மாட்டுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்கறக்கு இதைத்தான் அரைச்சி காம்பு வெடிச்சு போகுங்க பால் கறக்கிற போது. அப்போ இதை அரைச்சி இது மஞ்சள் பச்சை வெங்காயமெல்லாம் போட்டு அரைச்சி தொடங்கினாங்கன்னா ஒரே நாளில் புண்ணெல்லாம் ஆறிருங்க. நம்மளும் சாப்பிடலாம். வகுத்து புண்ணு, வகுத்து புண்ணுங்கிற குடல் புண்ணெல்லாம் சுத்தமாக ஆறி போகுங்க. இது சட்னி செய்யலாங்க, துவையல் செய்யலாம், பருப்புக்குள்ளே போட்டு கடையலாம். அப்புறம் கீரைகள்லாம் கடையிற போது கூட போட்டு கடையலாங்க. தனியாக கடைஞ்சோம்னா எனக்கு கொஞ்சம் வேகாது, அதனால அதெல்லாம் அது கூட போட்டுக்கலாங்க. அப்புறம் குழம்பு வைக்கலாங்க தனியாக, இதையும் வச்சுட்ருலாங்க. செல்வி, சரிங்க. நட்டிங்களா செல்வி? காது கேட்குதா இல்லையா? கேட்குது. இந்த தலை ரசம்னு சொல்லுவீங்களா அடிக்கடி? ஆமாங்க. அதுக்கு என்ன தலையெல்லாம் போடுவாங்க? அதுக்கு இந்த அப்பக்கோவை இந்த அங்கே வச்சுக்கோங்க. அது என்னங்குது செடி வேற அப்பப்போ தூதுவளை, வெத்தலை, கற்பூரவள்ளி, துளசி தலை, வேப்பங்கொழுந்து 2 ரொம்ப போடக்கூடாது. அப்புறம் நாயுருவி. விவசாயமா? ஏங்க ஐயா விவசாயமா? ஏங்க ஐயா இப்போ இந்த தலை ரசம்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா. அந்த தலை ரசத்துக்கு என்னென்ன தலையெல்லாம் போடுறது? தலைக்கு அப்பக்கோவை, தூதுவளை, கற்பூரவள்ளி, வெத்தலை ஒரு தலை, அப்புறம் இந்த தூதுவளை சொல்லிட்டுனா, அப்புறம் துளசி, கருந்துளசி இருந்தால் தருந்துளசி போடல, இல்லைன்னா இது தொழில வேப்பங்குழுந்து, முடக்கத்தான் போடல, நாயுருவி, அப்புறம் வெத்தலை சொல்லிட்டியா? ஆடு திண்டாப்பாளையும் கூட ஒரு ஆடாதோட இலை, ஆடு திண்டாப்பாளை வேற ஆடாதோட, இப்படியெல்லாம் போடல. இன்னும் கூட ஞாபகத்தில் வருது, நம்ம அங்கே அந்த ரெட்டை இலையாட்டம் இருக்கும் பாருங்க, அது போடல. அப்புறம் இது போடுவாங்க, இளந்த கொழுந்தும் கூட போடுவாங்க 1 2. இப்படி போட்டு நல்லா தேங்காய் எண்ணெயில் வணக்கி புளி போடாமல் ரசம் வைக்கணும். அப்போ தான் அதனுடைய மூலிகையோட இது வந்து கேட்குமாமா. புளி போட்டால் அதனுடைய இது வந்து மாறிடு, அந்த தன்மை மாறிடு அப்படிங்கிறாங்க. சரி, ரைட், ஓகே. ஆன்மீகத்தோட சம்மந்தப்பட்ட 3 மூலிகை செடி வந்து பிரபலமான மூலிகை செடிகள்ங்க. அது 3மே எங்கள் தோட்டத்தில் இருக்குது. இப்போ இந்த மூலிகை வனத்தில் ஒன்று நடப்போகிறோம். இது பார்த்துங்க, இது திருநீற்று பச்சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் பகுதியிலெல்லாம் திண்ணீர் பத்திரி, மாசி பத்திரிம்பாங்க. இது திண்ணீர் பத்திரிம்பாங்க. இதுலேருந்து தான் அந்த சப்ஜா விதையன்னு சொல்கிறாங்க வருங்க, அதை எடுக்கிறாங்க. இது இப்போ நட போட்டுலாங்க. இன்னொன்று வந்து துளசிங்க. அந்த துளசி பரவலாக எல்லா பக்கமும் இருக்குது இங்கே தோட்டத்தில். இப்போ இதையே இந்த இடத்துல நட போட்டுலாம். மூலிகை பாதுகாப்பாக இருக்கட்டும், நீங்களே ஓட்டுக்கலாம். ரைட். இது கும்பிட்டுக்கீரை விதை எங்கள் உள்ள. இது பார்த்திங்கன்னா கும்பிட்டுக்கீரையினுடைய விதைங்க. அதாவது கீரைகளுடைய பேரரசின்னு சொல்லுவாங்க. கீரைகளுடைய பேரரசி தானே?
நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம வைக்கிறதா பேரு, நம்ம வச்சுக்கலாம். ஆமா, கீரையினுடைய பேரரசி. இது வந்து வழக்கம் மார்க்கெட்ல பெருசா கிடைக்காதுங்க. ஈரோடு பகுதியில் கிடைக்குது, பெருந்தரை ஈரோடெல்லாம். நீ எங்க போன? அங்க போனேன். நம்ம போறோம், ஈரோடு போறது வரும்போது ரோட்ல வச்சுக்கிறாங்களே. அது இந்த விதை நம்ம தோட்டத்துல நிறைய இருக்குதுங்க. ஒரு இடமா போட்டு வச்சிட்டோம்னா நம்ம எடுத்துக்கிறதுக்கு வசதியா இருக்குங்க. அது என்னன்னா காட்டுக்குள்ளே புதவெலாம் இருக்குதுங்களா, இங்கே போட்டு வச்சுட்டு கொஞ்சம் பாதுகாப்பாக நம்ம அப்பப்போ அது போட்டு நிறைய வாட்டி போட்டு பார்த்துக்கிறேங்க. ஆனால் முளைக்க மாட்டேங்குது. இப்போ ஒரு வாட்டி போட்டு பார்க்கலாம். நல்ல மனசோட போடுங்க பாருங்க. நல்ல மனசோட போடுகிறேன். வாங்க அந்த ஓரத்துலேயும் கொஞ்சம் போட்டு விடுங்க பாருங்க. அந்த நீர் கொண்ட அந்த பாருங்க அதுக்குள்ளே இதை போட்டு ஒரு கீறி விட்டுருலாங்க. இல்லைன்னு இப்படியே அமுக்கி விடலாம். இதெல்லாம் போட்டாச்சுங்க. இந்த விதை வந்து இப்படி பெருசாக இருக்குமானா அப்படி இல்லைங்க. கீரை விதை உள்ள கருப்பாக இருக்குங்க. பாருங்க அமுக்கி கட்டுறேன். எங்கேயும் இதில் விதை வர மாட்டேங்குது. எங்கேயும் விதைப்புறம் தின்னு போட்டீங்களா? விதையெல்லாம் எடுத்து உள்ள போட்டாச்சே. சரி, இப்போ தண்ணி எடுத்துட்டு போறேன் நான். எங்கேயும் விதைய பிஞ்சு விதையே இருக்க மாட்டேன் மேடம். இருக்கு விதை காமிச்சிடல. என்னடா விதை இப்படி இருக்கும் பாருங்க. நாங்கள் அப்படியே பூவோட ஓட்டங்க முளைக்கிட்டுன்ட்டு பாருங்க. இப்படித்தான் வரும் விதை. எல்லா கீரை விதையும் மாதிரி இருந்தால் கடுகாட்டாக்குது. எங்கள் வீட்டுக்காரம்மாளுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசைங்க. சரி போய் தண்ணி மேடம் கூப்பிட்டா ஒரே சந்தோஷமா போயிருங்க. நான் ஆஃபீஸர், என்னை மேடம்னு கூப்பிட்ற பாருங்க அப்படின்ட்டு ஒரு சந்தோஷமாயிருங்க. அதனால மேடம்னே கூப்பிட்டுலாங்க. மேடம் நீங்களே கட் பண்ண நிற்கிறது இப்படியெல்லாம் கூப்பிட்டா சந்தோஷப்பட்டுக்கிற அப்படின்ட்டு. இப்படி தண்ணி பாயிற அழகுதானுங்க காட்டுக்குள்ளே. அது அப்படியே போய் நனைஞ்சிட்டே போகும் பாருங்க. ஒரு ஏரியாவா பார்க்குறக்கே அழகாக இருக்குது. தோட்டங்களுக்குள்ள வந்துட்டா எல்லாமே அழகுதான். செடி தலையிருந்து அழகுதான், செடி காஞ்சு போனாலும் அழகுதான். அதுக்காக நீ அழகு இல்லைங்கிறது இல்லை. இது எதுக்கு கரிசலாங்கண்ணி வச்சுட்டுருக்குறது தெரியுமா? உங்களுக்கு தலை ஊற நரைச்சி போச்சல்ல. ஆமா, எண்ணெய் காய்ச்சி கருப்பு பண்றதுக்கு வேண்டி. அப்படியா? சரி. கரிசலாங்கண்ணியில சரி, அது எண்ணெய் காய்ச்சி தலைக்கு போட்டு நரைக்க வச்சு அந்த காலேஜ்லயும் அட்மிஷன் வாங்கி கொடுத்துரு. ஏற்கனவே நரைச்சதுக்கு துணி அதை மறுபடியும் நரைக்க கேட்டியல்ல. இப்பதான் வெள்ளையா இருக்குது. அப்படி அதான் இது எல்லாம் கருப்பு பண்ணி ஒரு காலேஜில் அட்மிஷன் வாங்கி கொடுத்தீங்கன்னா. சரி, இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னீங்க நரைக்க வச்சிருந்து பூரா. அப்படி சொன்னேன். அப்புறம் அது கொஞ்சம் ஞாபகம் மறதியே போயிடுது. நீ பக்கத்தில் நிற்கிறியா? இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சுதுங்க. இன்னைக்கு மூலிகையெல்லாம் நட்டாச்சுங்க. நீ வகுறு வச்சு இது போய் நீ சாப்பிட்டு அப்புறம் என்ன பண்ணுறது? தூங்குறது. சாப்பிட்டு அப்புறம் தூங்க வேண்டியதானா? அப்படியெல்லாம் இல்லை, அப்புறம் அடுத்தடுத்த வேலை இருக்குது இல்லைங்க. எல்லாம் வேலை முடிஞ்சதுங்க. பாய்ங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனையும் தட்டி விடுங்க.